Hi everyone. Today இந்த வீடியோவில் நம்மளுடைய Maxtra Algo சாஃப்ட்வேரில் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய Maxtra Algoவில் நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ சார்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். லைக் இப்போ ட்ரேடிங் வியூ சார்ட்டில் ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸில் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது, இண்டிகேட்டர்ஸில் நம்ம எப்படி அலர்ட் செட் பண்ணி அது மூலயமா நமக்கு எப்படி ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகுது, அதோடைய டைம் ஃப்ரேம் என்ன டிஃப்ரென்ஸில் இருக்குது, ஸோ இங்கே அலர்ட் என்ன டைமிங்கில் வருது, நமக்கு என்ன டைமிங்கில் வந்து நமக்கு ட்ரேட் எடுக்குது அப்படின்றத பற்றி எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சார்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி டேட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும். இன்றைக்கி 20th Feb அரௌண்ட் ஒரு 12:18 ஆகுது டைமு. ஸோ இந்த டைமிங்கில் நம்ம இப்போ ட்ரேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். மார்க்கெட் ஓப்பன் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் நம்மளுடைய இண்டிகேட்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி இந்த மாதிரி நமக்கு சிக்னல்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ பை என்ட்ரி செல் என்ட்ரி அந்த மாதிரி நமக்கு சிக்னல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேஷ்போர்டில் நான் பேப்பர் ட்ரேடிங் போகிறேன். ஸோ இதில் நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு டெஸ்ட் பர்பஸ்க்காக நான் இதில் பேப்பர் ட்ரேடிங்கில் கொடுத்துருக்கேன். பிஎன்எஃப் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் ஆல்ரெடி நமக்கு இங்கே சிக்னல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சிக்னல் நமக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த சிக்னல் எடுக்கிற டைமிங்கும் அட் த சேம் டைம் இங்கே நமக்கு எடுக்கிற பொசிஷன் டைமிங்கும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன வேரியேஷன்ஸில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சிக்னல்ஸ் வந்து நமக்கு ட்ரேட் எடுக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும். டு த மேக்ஸ் 3 செகண்ட் ஆகும். மேக்ஸிமம் சம்டைம்ஸ் நமக்கு 1 செகண்ட்லேயே நமக்கு ட்ரேட் எடுத்துரும். இங்கே நமக்கு ட்ரேட் எடுத்து இப்போ 12:19 1 செகண்டில் எடுக்குது அப்படின்னா சேம் அதே 12:19 1 செகண்டில் நமக்கு பொசிஷனும் எடுத்திருக்கோம். சம்டைம்ஸ் 2 செகண்ட்ஸ், ரொம்ப ரேர் கேசஸில் 3 செகண்ட்ஸ்ன்றது இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு நமக்கு அந்த வேரியேஷன்ஸ் வருது, நமக்கு எப்படி அது என்ன ஒரு ஃபாஸ்ட் மொமெண்டமில் நமக்கு ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஒரு இண்டிகேட்டர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இப்போ நீங்கள் சார்ட் பார்த்துட்டே இருப்பீங்க, உங்களுக்கு இந்த இடத்துல சிக்னல் வந்திருக்கும். ஸோ சிக்னல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மேனுவலாக போய் ட்ரேட் எடுக்கும்போது ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணணும். ஸோ அதில் போயிட்டு பை ஆர்டர் கொடுக்கணும், லிமிட் ப்ரைஸாக மார்க்கெட் ப்ரைஸாக ப்ரைஸ் செக் பண்ணி நம்ம போடணும் போது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 2 to 3 minutes உங்களுக்கு ஆகிடும். நமக்கு இண்டிகேட்டர் சிக்னல் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு மேனுவலாக பண்ணும்போது அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் வரும். பட் நம்ம ஆட்டோமேஷனில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் இருக்காது. என்ன ஒரு ஃபாஸ்ட்டாக நமக்கு இண்டிகேட்டரில் வந்துட்டு நமக்கு சிக்னல் வருதோ அதே சேம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து அங்கே ட்ரேடும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய சாஃப்ட்வேர் இங்கே ஒர்க் ஆகும். ஸோ என்ட்ரி வரும்போது எந்த அளவுக்கு நமக்கு சிக்னல் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நமக்கு இப்போ இங்கே என்ட்ரி வந்திருக்கு. ஸோ என்ட்ரி டைமிங் அப்படின்னு நம்ம இங்கே செக் பண்ணோம்னா நமக்கு அலர்ட் வந்த டைமிங் 12:47 43 செகண்ட்ஸில் நமக்கு அலர்ட் வந்திருக்கு. ஸோ சேம் இதை வந்து நம்ம இப்போ இங்கே பிஎன்எஃப் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், லாங்கான என்ட்ரி வந்துருந்துச்சு. ஸோ கால் ஆப்ஷனுடைய என்ட்ரி டைமிங் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ என்ட்ரி டைமிங் நம்ம செக் பண்ணும்போது அங்கே என்ன செகண்ட்ஸில் நமக்கு போயிருந்துச்சோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஒரு 1 செகண்ட் தான் நமக்கு டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். ஸோ நான் இப்போ பிஎன்எஃப் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நான் செக் பண்ணுறேன். இதோட டைமிங் 12:47 44 செகண்ட்ஸ். நமக்கு இங்கே அலர்ட் வந்தது பார்த்தீங்கன்னா 43 செகண்ட்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தது தான் நம்மளுடைய மேக்ஸிமம் டைம்ஸ் வேரியேஷன் அந்த செகண்ட்ஸில் தான் வேரியேஷன்ஸ் இருக்கும். அது ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நமக்கு இந்த ஒரு 1 செகண்ட்லேயே இருக்கும். சம்டைம்ஸ் சேம் இங்கே நமக்கு என்ட்ரி வந்தது உடனே நமக்கு அங்கே எக்ஸிக்யூட்டும் ஆகும். ஸோ ட்ரேட்ஸ் வந்து நம்மளுடைய மேக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேரில் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு அலர்ட் சிக்னல் நமக்கு எப்படி வருதோ அதோடைய ஃபாஸ்ட்னஸ் பொறுத்து நமக்கு அங்கே வந்து எக்ஸிக்யூஷனும் இருக்கும். ஸோ இங்கே என்ன செகண்ட்ஸில் இருக்குது. இதுவே இப்போ நீங்கள் மேனுவலில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு லாங் என்ட்ரி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுடைய எக்ஸிக்யூட் பண்ணுற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்துடும். ஒரு 1 minute உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம அதில் ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணி லிமிட் ப்ரைஸா மார்க்கெட் ப்ரைஸா அப்படின்றத சூஸ் பண்ணி நம்ம போடும்போது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். பட் இதுவே நம்ம ஆட்டோமேஷனில் பண்ணுறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த செகண்ட்ஸ் வேரியேஷன்ஸ் தான், அதுவும் மேக்ஸிமம் 1 செகண்ட்ஸ். நான் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு என்ட்ரி வருது, என்ட்ரி வந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரேட் எக்ஸிக்யூஷன் இருக்கும். ஸோ இதில் உங்களுடைய வினிங் ரேட்டுன்றதும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணுறீங்களோ சேம் அதே வினிங் ரேட்லேயுமே உங்களுக்கு ட்ரேட்ஸ்க்கான எக்ஸிக்யூஷனும் இருக்கும். ஸோ அதை அந்த பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இங்கே ட்ரேட்ஸும் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு அலர்ட் வந்த டைமிங் செகண்ட்ஸும் உங்களுக்கு ட்ரேட் எடுத்த செகண்டும்.
ஸோ இப்போ அதிலே வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி நமக்கு வந்திருக்கு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளும் காமிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 12:49 55 செகண்ட்ஸ்க்கு ஷார்ட்கான என்ட்ரி வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய டேஷ்போர்டில் போய் நான் செக் பண்ணுறேன். அதில் இருக்கிற செகண்ட்ஸும் சேம் இதே. இப்போ செகண்ட் என்ட்ரி எடுத்திருக்கு. மேபி இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு என்ன செகண்ட்ஸ் வேரியேஷன்ஸ் இருந்துச்சுன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ செகண்ட் என்ட்ரி செக் பண்ணுறீங்க, புட் என்ட்ரி செக் பண்ணுறீங்க. இதோட டைமிங் 12:49 57 செகண்ட்ஸில் எடுத்திருக்கு. ஸோ நமக்கு என்ட்ரி வந்தது இங்கே 12:49 55 செகண்ட்ஸு. நமக்கு இங்கே என்ட்ரி எடுத்திருக்கிறது 57 செகண்ட்ஸ். ஸோ அதான் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இங்கே இப்போ வந்து நமக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் வேரியேஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணி செக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய மேக்ஸ்ட்ரா ஆல்கோவில் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அது உங்களுடைய ஓன் இண்டிகேட்டர்ஸ் ஓன் ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கலாம். இல்லை நீங்கள் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பட் எக்ஸிக்யூஷன் வைஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மேனுவலாக பண்ணுறதை விட ஆட்டோமேஷனில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன் இருக்கும். ஸோ இன்னும் ஃபர்தர் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளுடைய சாஃப்ட்வேர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.